எல்லாருக்கும் சூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு பேங்க் சொல்ல முடியும். இவங்க டெபிட் கன்சல்டேஷன் லோனை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய இன்கம் அதுக்கப்புறமா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் ஒரு நார்மலாக இருந்தாவே இந்த லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. உங்கள் கிரெடிட் கார்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கொள்ள முடியும், உங்கள் பர்சனல் லோனை க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஒரே லோனில் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறதுன்னா இந்த பேங்க் சொல்லலாம். இது வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். ஏற்கனவே எனக்கு ஒரு பர்சனல் லோன் இருக்குது, கிரெடிட் கார்டும் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ அது இஎம்ஐ கட்ட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பர்சனல் லோனோட வட்டி அதிகமாக இருக்குது, இஎம்ஐ என்னால் சமாளிக்க முடியல, கிரெடிட் கார்டும் என்னால் சமாளிக்க முடியல. ஒரு ஹை அமௌண்ட்டில் ஒரு பர்சனல் லோன் கிடச்சிச்சின்னா அந்த ஒரே ஒரு லோனை வாங்கி இந்த கிரெடிட் கார்டு மற்ற லோன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு அந்த ஒரே ஒரு லோனை ஈஸியாக நான் இஎம்ஐ கட்டிட்டு முடிச்சிடுவேன். எனக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா கேட்டிங்கன்னா டெபிட் கன்சல்டேஷன் லோன் இருக்குது. இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் வந்து பொறுத்த வரைக்குமே உங்களுடைய அனைத்து கடனை அடைக்கிறதுக்கான லோன் ஆஃபர் இவங்க பண்ணுறாங்க. டெபிட் கன்சல்டேஷன் லோனை பற்றி நிறைய விதமான வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு 4 விதமான பேங்கர் உங்களுக்கு இதை அவாய்ட் பண்ணுறாங்க. அவங்க யாருன்னு பார்க்க போகிறோம். ஸோ டெபிட் கன்சல்டேஷன் லோனில் சில டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அதை பொறுத்த வரைக்குமே வருஷப்படி, அதாவது உங்களுடைய இன்கம் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் பேஸ் பண்ணி யாரெல்லாம் தராங்கன்றதை பற்றி டீட்டெயிலாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு கம்மியான இன்கம் இருக்குது, கம்மியான கிரெடிட் ஸ்கோர் இருக்குன்னா அதை வருஷப்படுத்தி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஜிகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, தெளிவாக அழைக்கிறேன், மறக்காம லைக் பண்ணுங்கள். டெபிட் கன்சல்டேஷன் லோனை பொறுத்த வரைக்குமே 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லோன் இருக்கிறவங்க, கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறவங்க, இவங்களுக்கு மொத்தமாக அடைக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அப்படி வகையான ஒரு லோன் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பர்சனல் லோனுடைய அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி லோன் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த 4 விதமான பேங்க்களும் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி லோன் தரவங்களும் இருக்கிறாங்க, மொத்தமாக கடன் அடைக்கிறதுக்கான லோன் ஆஃபர் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த 4 லோன் ஆஃபர் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிரைவேட் பேங்க், அதாவது இண்டஸ்இண்ட் பேங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் டெபிட் பேமெண்ட். உங்களுக்கு ஏற்கனவே மல்டிபிள் டெபிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, கஷ்டப்பட்டு இருக்கீங்களா, கவலைப்படாதீங்க. ஒன் சொல்யூஷன் இண்டஸ்ட்ரியல் பர்சனல் வாங்கி நீங்கள் ஈஸியாக அடைச்சிடலான்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய விதமான விளம்பரம்லாம் கொடுத்து நான் பாயிண்ட்டுக்குள்ள டேராக போயிடுறேன். ஸோ பயன்கள் என்ன, இந்த டெபிட் கன்சல்டேஷனில் வாங்குறதுனால என்ன உங்களுக்கு பயன் அப்படி பார்த்தீங்கன்னா சுலபமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நிறைய கடன் அடைக்கிறதுக்கு ஒவ்வொரு இஎம்ஐ தேர்ந்தெடுத்து ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு பிளான் பண்ணி கட்டுறது காட்டலாம். எக்கச்சக்க இஎம்ஐலாம் ஒரே இஎம்ஐயில் அடைச்சிடலாம். ஸோ சுலபமான பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றது ஆப்ஷன் சொல்கிறாங்க. குறைஞ்ச வட்டியிலே உங்களுக்கு கிடைக்கும்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு இவங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். எல்லா லோன் அடைச்சிங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகல. இதெல்லாம் வந்து டெபிட் கன்சல்டேஷன் லோனுடைய பயன்கள். ஸோ பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் இதில் என்ன பெனிஃபிட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 12 மாதம் வந்து 72 மாதம் வரைக்கும் இங்கே பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த லோன் உங்களுக்கு அவங்க தரும்போது அதுக்கான ஆப்ஷன் இதெல்லாம் சொல்கிறாங்க. நான் ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வட்டியை பொறுத்த வரைக்குமே 10.49, அதாவது 11% வரைக்குமே உங்களுக்கு டெபிட் கன்சல்டேஷன் ஸ்டார்டிங்கில் கொடுக்குறாங்க. எந்த விதமான கேரண்டியும் இல்லாமல் இந்த டெபிட் கன்சல்டேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஹை அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் 30,000 5 லட்சம் வரைக்கும் இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து அமௌண்ட் வந்து 5 லட்சம் வரைக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு கால்குலேஷனும் கொடுத்துருக்காங்க, இவங்க வெப்சைட்லேயே இருக்குது, அது நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது, என்ன வட்டி, என்ன பிளான் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நீங்கள் சேலரி பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுடைய இன்கம் 25,000 இருக்கணும். செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் இன்கம் ஒரு 5 லட்ச ரூபாவது டிரான்சாக்ஷன் இருக்கணும். ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் ஒரு சேலரி பர்சனாக இருந்தீங்கன்னா 2 வருஷமாவது ஒரு கம்பெனியில் ஒரு நிறுவனத்தில் நீங்கள் வேலை செஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. இதுவே நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தால் ஒரு கம்பெனியிலோ அல்லது பிஸ்னஸில் ஒரு 4 வருஷமாவது நீங்கள் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் நம்ம 3 மாதம் சேலரி ஸ்லிப் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஃபார்ம் 16 வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கான ஃபார்ம் 16 நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருந்தா அதோட ரிசிப்ட் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். லேட்டஸ்ட் 3 months சேலரி கிரெடிட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் வந்து சேலரி எம்ப்ளாய் இருந்தீங்கன்னா உங்கள் சேலரி அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதோடைய 3 மாதத்துக்குனான ஸ்டேட்மெண்ட், பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இது வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்கில் உங்களுக்கு லோன் தருவாங்க. இது வந்து அவங்க பேசிக்கான விஷயங்களை போட்டிருக்காங்க. ப்ரைவேட் பேங்க் இது. ஸோ இது உங்களுக்கு வந்து வட்டி ஒரு நார்மல் வட்டி தான் இருக்கும். ஆனால் அவங்க கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் டஃப்பாக இருக்கும். அதாவது உங்களுக்கு இன்கம் கொஞ்சம் நல்லா இருக்கணும். உங்களை பழைய கடன்லாம் போக மற்ற இஎம்ஐலாம் போக ஒரு 20,000 உங்கள் டேக் ஹோம் சேலரி இருந்தால் இந்த பேங்க்கில் லோன் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்த லோன் ஆப் பொறுத்த வரைக்குமே இவங்க ஐசிஐசிஐ பேங்கை பொறுத்த வரைக்குமே மொத்த கடனையும் அடைக்க முடியாது. பட் உங்களுடைய பர்சனல் லோன் ஆல்ரெடி ஒரு ஹை அமௌண்ட்டில் கட்டியிருக்கிறீங்கன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் வந்து வட்டி கம்மி பண்ணி இவங்க லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. அதோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம்.
எவ்வளோ பணம் தேவைப்படுது, எவ்வளோ இஎம்ஐ நீங்கள் கட்ட போகிறீங்க ஒரு பிளான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. மொபைல் நம்பர் கேட்குறாங்க, பேன் நம்பர் கேட்குறாங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, டேர்ம் அண்ட் கண்டிஷன் பாக்ஸ் இருக்கும், லெட் கேட் ஸ்டார்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க உங்களை தொடர்பு கொள்வாங்க. இது வந்து வெப்சைட்டில் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா அங்கே முழு விவரத்தையும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது, டேரெக்டாக போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ லோன் ஆஃபர் கிடைக்கின்றதை வந்து நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம், வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்க முடியும். இதில் கீ ஆஃப் ஃபியூச்சர்ஸ் என்ன, பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகவே உங்களுக்கு வட்டி தருவதாக அவங்க சொல்கிறாங்க. டாப் அப் பண்ணிக்கலாம், அது ஒரு முக்கியமாக அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு லோனை வாங்கிட்டீங்க, ஸோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி லோன் வாங்கிட்டாலும் இனிமேல் ஒரு பணம் தேவைப்பட்டாலும் இன்னொரு பேங்க்கு போய் நீங்கள் அலைய தேவையில்லை, நாங்களே டாப் அப் லோன் ஆஃபர் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இஎம்ஐ வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வட்டி ப்ராசஸிங் பொறுத்த வரைக்குமே உங்களோட கிரெடிட் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஸோ ஏற்கனவே பர்சனல் இருந்தீங்கன்னா அந்த பர்சனல் லோன் மட்டும்தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ள முடியும். உங்களுடைய டேக் ஹோம் சேலரி 25,000 ரூபாய்க்கு மேலே இருக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ எல்லா கடன் அடைக்க மீதி இருக்கிறது 25,000 ரூபாய் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. மூணாவதாக நம்ம பார்க்க போகிற பேங்கை பொறுத்த வரைக்குமே எல்லாருக்கும் சூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு பேங்கை சொல்ல முடியும். இவங்க டெபிட் கன்சல்டேஷன் லோனை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய இன்கம் அதுக்கப்புறமா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் ஒரு நார்மலாக இருந்தாவே இந்த லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. உங்கள் கிரெடிட் கார்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கொள்ள முடியும், உங்கள் பர்சனல் லோனை க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஒரே லோனில் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறதுன்னா இந்த பேங்க் சொல்லலாம். இது ஒரு ப்ரைவேட் பேங்க், எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்ச ஒரு பேங்க் தான் HDFC பேங்க். HDFC பேங்க்ல வந்து அதிகமான வாய்ப்பு வந்து இந்த பேங்க்ல இருக்கு. வெப்சைட்ல போய் நீங்கள் ட்ரை பண்ணும்போது என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு HDFC பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கா கேட்குறாங்க, இருந்தால் கொடுங்க, இல்லைனா விட்டுடுங்க. வேறு ஏதாவது ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்களா, கிரெடிட் கார்டு ஏதாவது வாங்கியிருக்கீங்களா கேட்குறாங்க, இருந்தால் கொடுங்க, இல்லைனா விட்டுடுங்க. இல்லாட்டி உங்கள் பேன் நம்பர் கேட்குறாங்க, மொபைல் நம்பர் கேட்குறாங்க, ஜஸ்ட் இவ்வளோ தான் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் பேன் நம்பர் கொடுத்த பிறகு இப்போ உங்களுடைய எலிஜிபிலிட்டி பார்த்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் இவங்க சொல்கிறாங்க. ஸோ சாதாரண விஷயங்கள்லாம் இவங்க கொடுக்குறாங்க. லோன் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் 40 லட்சத்துக்கு லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 5 வருஷத்துக்குமே நீங்கள் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம். ப்ராசஸிங் ஃபீஸும் வட்டியை வந்து உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதுவும் அவ்வளோதான். தோராயமாக எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 11% 24% வரைக்குமே உங்களுக்கு வட்டி போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த லோன் வாங்கினாலும் நீங்கள் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் போட வேண்டும், அதை வந்து கண்டிப்பாக சொல்கிறாங்க. நல்ல விஷயம் தான். ஸோ இன்சூரன்ஸ் போட்டு வச்சிங்கன்னா பின்னாடி உங்களுக்கு பிரச்சனைக்கு வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம். SMFG சொல்லக்கூடிய ஃப்ளோட்டான் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இவங்க நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. இந்த லோனை பொறுத்த வரைக்குமே இவங்க பர்சனல் லோனும் தராங்க, டெபிட் கன்சல்டேஷன் லோனும் தராங்க. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் பிளேஸ்ல போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அலோஸ் கேட்குது. அலோஸ் நீங்கள் கொடுத்த பிறகு ஸ்டார்ட் யுவர் பர்சனல் லோன் அப்ளிகேஷன்ஸ் போட்டுருக்கு. சேலரி பர்சனல் செல்ஃப் எம்ப்ளாயா கேட்குது. நீங்கள் அது கொடுத்த பிறகு மொபைல் நம்பர் கேட்குது, ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்து முடிச்ச பிறகு பர்சனல் டீடைல்ஸ் கேட்குது, நேம் கேட்குது, டேட் ஆஃப் பர்த் கேட்குது, மேல் ஆஃப் ஃபீமேல் கேட்குது, பேன் கார்டு நம்பர் கேட்குது, மேரிட் ஸ்டேட்டஸ் கேட்குது, குவாலிஃபிகேஷன் கேட்குது, ஹவு மச் யூ நீட் கேட்குது, எவ்வளோ இஎம்ஐ உங்களுக்கு தேவைன்னு கேட்குது. நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அது கொடுத்த பிறகு உங்கள் மேரிட் ஸ்டேட்டஸ், பர்சனல் இமெயில் ஐடி, கரண்ட் அட்ரஸ் எல்லாமே கொடுத்த பிறகு டேர்ம் அண்ட் கண்டிஷன் பாக்ஸ் இருக்கும். நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு லோன் ஆஃபர் காட்டார். ஓகே ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வந்துட்டு சொல்கிறாங்க. லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்கன்னா 50,000 ரூபாயிலிருந்து 25 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. வட்டியை பொறுத்த வரைக்கும் 11.99%, மேக்ஸிமம் 24% பெர் ஆனம் போட வாய்ப்பு இருக்குது. ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகபட்சமாக 6% வரைக்கும் போட வாய்ப்பு இருக்குது. இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 12 மாதம் 60 மாதத்துக்கு இஎம்ஐ நீங்கள் பிடிச்சி கட்டிக்கலாம். பேன் கார்டு, ஆதார் கார்டு, KYC அவ்வளோதான். எல்லா பேங்க்லையும் கேட்கறது போல தான் 3 மாதத்துக்குண்டான சேலரி ஸ்லிப்பு, 6 மாதத்துக்குண்டான பேங்க் ஸ்டேட்மெண்ட் இவங்க கேட்குறாங்க. இந்த 4 விதமான பேங்க்கையும் உங்களுடைய இன்கம் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒரு நார்மலான இன்கம், நார்மலான ஒரு கிரெடிட் ஸ்கோர் இருந்துச்சுன்னா HDFC பேங்க் வந்து ஓகே சொல்ல முடியும், அதாவது ப்ரைவேட் பேங்க்கில். நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இன்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கிரெடிட் ஸ்கோரும் கம்மியாக இருக்குன்னா நிறைய விதமான ஆஃபர் கொடுக்கக்கூடிய நிறைய பேங்க் இருக்குது. அது இன்றைக்கி நான் SMFG பற்றி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்கள பொறுத்த வரைக்குமே இந்த ஒரு 700 கிரெடிட் ஸ்கோர் அல்லது ஒரு 25,000 அல்லது 20,000 டேக் ஹோம் சேலரினா தாராளமாக இவங்க தருவாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகமாக இருக்கும், வட்டி அதிகமாக இருக்கும். ஸோ நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி இருந்தாவே ஆப்னு வந்தாவே இதெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஏற்றபடி எது சூட் ஆகுது பாருங்கள். இது டேர்ம் அண்ட் கண்டிஷன் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கும் தனித்தனியாக இருக்க படித்து பாருங்கள். விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு பிரோஜமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.